பட்டம் கொடுக்குறாங்க. சரி, இந்த காயின்ஸ் கொண்டு வந்துருக்கீங்க, இந்தியன் காயின்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி 20 ரூபாய் நாணயம் உபயோகப்படுத்தப்பட்டது, யூஸ்டு. பங்கஸ் இருக்குது, பங்கஸு இப்படி இருக்குது. இதெல்லாம் அந்த மலைத்துளி காயின்ஸும் உண்டு. அந்த இப்போ 75 வருஷத்தை இண்டிபெண்டன்ஸு இந்த காயின்ஸும் இருக்குது. இந்த மாதிரி காயின்ஸு இதுக்கு எந்த விலை அதிகமும் கிடைக்காது. 2021 காயின்ஸ் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக கிடைக்கும். அது வந்து 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா வந்திருக்குது. அதுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. 20 ரூபா காயின்ஸு 2021 இருந்தால் ஒரு 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா வரைக்கும் போகும். மற்றபடி எந்த வருஷத்துக்கும் யூஸ்டு காயின்ஸுக்கு விலை இல்லை. இந்த மாதிரி 20 ரூபா பேங்கில் கிடைக்கும் உங்களுக்கு வாங்குறதுக்கு. 21, 22, 23, 24, 25 இவ்வளோ வருஷம் வந்திருக்குது. இதில் 21 மட்டும் கிடைக்காது, கொஞ்சம் அரிதானது. அது 22, 23, 24, 25 எல்லா வருஷமும் கிடைக்கும். யூஎன்சி காயின்ஸு அன்சர்க்குலேட்டடு, இது எந்த விதமான அழுக்கும் ஆகாத காயின்ஸு. இது 75 வருஷத்தை இண்டிபெண்டன்ஸு காயின்ஸு. இதுக்கும் அந்த விலை தான் உண்டு. வந்ததுக்கு மகிழ்ச்சி குறவு. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு வந்தீங்க, அந்த விலை இல்லை. விஷயம் உங்களுக்கு அந்த செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அதிகமாக போகும், ஒவ்வொரு காயின்ஸும் 1000 கிடைக்கும், 2000 கிடைக்கும், 5000 கிடைக்கும்னு சொல்கிறதுனால அதை விசாரிச்சுட்டு போகிறதுக்காக வந்துருக்கீங்க. சரி, விலை மதிப்புள்ள காயின்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. அரிதான காயின்ஸு சேகரித்து வச்சிருக்கிறவங்க, அவங்க சேகரித்து வச்சிருக்க ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள காயின்ஸாக இருந்தாலும் அதுக்கு அவங்க ஒரு 500 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா கொடுத்து வெளியிலேருந்து வாங்கணும். வாங்கி தான் அவங்க வச்சுருப்பாங்க. மற்றபடி இந்த நமக்கு உபயோகப்படுத்தி நமக்கு இதில் வர்றதுக்கு இந்த சில்லறையில் வரக்கூடிய காயின்ஸில் அந்த மாதிரி ரேர் காயின்ஸ் எதுவும் இருக்காது. ரொம்ப ரொம்ப அபூர்வமாக ஏதோ ஒரு காயின்ஸு கிடைக்கலாம். ரேர் காயின்ஸ்னால் இப்போ டூப்ளிகேட்டும் வர ஆரம்பிச்சிருக்குது. அதனால் சேகரிக்கிறவங்க டூப்ளிகேட்டை பார்த்து ரொம்ப கவனமாக வாங்கி சேகரிங்க. 20 ரூபா காயின்ஸு இன்னும் 20 ரூபா காயின்ஸு இன்னும் விலை அதிகம் இப்போ ஆரம்பிக்காத நிறைய எல்லா வருஷமும் 21லேருந்து 25 வரைக்கும் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. அதனால் லிமிட் அளவுக்கு அவங்க இந்திய கவர்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்காங்க. அதனால் விலை அதிகம் ஆகாது. 21ல் கொஞ்சம் குவான்டிட்டி குறைச்சி வெளியிட்டிருந்தாங்க. அதனால் அதுக்கு சின்ன விலை இருக்குது, அதிகம் இருக்குது. அதுக்கு 5 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகம் வெளியே வரல, கொஞ்சம் அதிகமான விலை இருக்குது. 10 ரூபாய்க்கு 21 உள்ள 10 ரூபாய்க்கு கொஞ்சம் அதிகமான விலை இருக்குது. 20 ரூபாய்க்கு பெரிய அளவு. போயிட்டு வாங்க, வரும்போது ஆஃபீஸை பார்க்கறதுக்காக வாங்க. கம்மமரேட்டிவ் காயின்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வரைக்கும் கம்மமரேட்டிவ் காயின்ஸ் வந்துருக்குது. 20 ரூபா கம்மமரேட்டிவ் வரல. 50 பைசா வந்துருக்குது. 25 பைசாவிலேருந்து கம்மமரேட்டிவ் காயின்ஸ் ஆரம்பிக்குது. 5 ரூபா காயின்ஸ் கொண்டு வந்தால் இப்போ உள்ள மார்க்கெட்டில் 10 ரூபா. பழைய காயின்ஸ் இருந்தாலும் 10 ரூபா கிடைக்கும். சிலது வந்து 15 ரூபா, 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபா, 30 ரூபா வரைக்கும் இருக்குது, 50 ரூபா வரைக்கும் இருக்குது. மற்றபடி காமன் காயின்ஸ்லாம் 10 ரூபாய்க்கு நாங்கள் இருக்கும். இப்போ உள்ள அந்த நம்ம கோல்டன் காயின்ஸு பங்கஸாக தான் இருக்குது. அதுக்கு லேசாக பங்கஸ் பட்டாலும் அழுக்கு தெரியும், க்ளீன் இருக்காது. அந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் 5 ரூபா 50 பைசா, 6 ரூபா, கொஞ்சம் பரவாயில்லைன்னா 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிடுவோம் நாங்கள். அப்புறம் வந்து 1 ரூபா காயின்ஸ் இருந்தோம்னா 5 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா இந்த மாதிரி எடுப்போம். 2 ரூபாய்க்கும் எடுப்போம். 1 ரூபா காயின்ஸுக்கு 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா பார்த்து எடுப்போம். சில காயின்ஸுக்கு 10 ரூபா வரைக்கும் எடுப்போம். கம்மமரேட்டிவ் காயின்ஸுக்கு தான் படம் இருக்கிற காயின்ஸ். 2 ரூபா காயின்ஸுக்கு 10 ரூபா எடுப்போம். கம்மமரேட்டிவ் காயின்ஸுக்கு 10 ரூபா, நல்ல கண்டிஷன் பரவாயில்லைன்னா 4 ரூபாயிலேருந்து 5 ரூபா, 6 ரூபா, 10 ரூபா இந்த மாதிரி எடுப்போம். கண்டிஷனை பொறுத்து காயின்